1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு உப்பு தேவைக்கு, சீனி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ அதை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. இப்போ இதில் நான் 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம கைட்ட மசிச்சுக்கலாம், மசிச்சுக்கிறலாம். இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி இதை வச்சு நம்ம துருவி எடுத்துக்கலாங்க. நம்மளுடைய விருப்பம்தான். இதை நம்ம துருவி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. இதில் பொடியாக எவ்வளோ பொடியாக நறுக்கணுமோ அவ்வளோக்கு பொடியாக பூண்டு நறுக்குனது சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதே மாதிரி மல்லி இலையும் சேர்த்துக்குங்க. உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான உப்பு, இதில் சிறிய ஜீரகம் பொடிச்சது, கொஞ்சம் பெருங்காயம். இப்போ இதில் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்குல. சேர்த்துட்டு இதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம மாவையும் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இங்கே எவ்வளோக்கு எவ்வளோ உள்ளங்கை வச்சுட்டு இப்படி அழுத்தம் கொடுத்து பிணையிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா சப்பாத்தி நமக்கு சாஃப்டாக வரும். எப்பயுமே நம்ம பிணையிறதுல தான் நமக்கு சப்பாத்தி சாஃப்டாக கிடைக்கிறதுங்க. இதை கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இதில் கொஞ்சம் மாவு தடைக்குங்க, இல்லை எண்ணெய் தடை, அது உங்களுடைய விருப்பம் தாங்க. இதை நம்ம சப்பாத்தி இதுக்கு தடைக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை இதில் நம்ம வச்சுக்கலாங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு இந்த கார்னரில் இப்படி வைங்க. இந்த இதை இப்படி வச்சு கொடுத்துருங்க. இதுக்கு மேலே நெய்யோ பட்டரோ எதுனாலும் நீங்கள் தடை கொடுத்துங்க, அது உங்களுடைய விருப்பம் தாங்க. இந்த பக்கம் திருப்பி கொடுத்துக்கலாம். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இந்த மாதிரி சைடிஷ்ஷு எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நமக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகலாங்க. இது கூட அங்கே ஒரு ரைத்தா இல்லைன்னா தக்காளி சாஸு எதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இதை எடுத்துக்கலாம். இதே போல் நம்ம இருக்கிற சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட காலையில் எடுத்துக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.